இங்கிலீஷ் லேர்னர்ஸ், இன்னைக்கு நம்ம கதை மூலம் ஆங்கிலம். எப்பவுமே இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். நம்ம சேனல்ல தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ்னு இனிமே ஸ்டோரி இருக்க போகுது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு துறவி மலை உச்சியை நோக்கி ஏறி கொண்டிருந்தார். அவர் கைகளில் அவருக்கு தேவையான பொருட்கள் இருந்தன. அது ஒரு செங்குத்தான மலையாய் இருந்தது. எனவே அவர் மூச்சு வாங்குவதற்கு தொடங்கினார். சற்று தொலைவில் அவர் ஒரு சிறுமியை பார்த்தார். அவள் தனது 3 வயது சகோதரனை சுமந்து சென்று கொண்டிருந்தாள். துறவி மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். அவள் பாட்டு பாடியபடி மிகச் சாதாரணமாக சென்று கொண்டிருந்தாள். துறவி அந்த சிறுமியிடம், என்னால் இந்த சிறிய பையை தூக்கி கொண்டு மலையேற இயலவில்லை, உன்னால் எப்படி இந்த பெரிய சுமையை தூக்கி கொண்டு செல்ல இயல்கிறது என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுமி, நீங்கள் ஒரு சுமையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் என் தம்பியை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள். ஆம், அன்பால் எல்லாவற்றையும் சுமக்க முடியும். இதுதான். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு துறவி மலை உச்சியை நோக்கி ஏறி கொண்டிருந்தார். சோ ஏறி கொண்டு இருந்தார் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? நல்லா பாருங்க. ஏறி கொண்டிருந்தார், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேயா? ஏறுறதுக்கு இங்கிலீஷ்ல கிளைம்ப். ஓகேயா? கிளைம்ப். ஒரு அப்படின்னா துறவி அப்படிங்கிறது மங்கு. மலை உச்சினா மவுண்டைன் டாப். நோக்கினா டுவர்ட்ஸ். இப்போ ஒரு துறவி மலை உச்சியை நோக்கி ஏறி கொண்டிருந்தார். முதல்ல ஒரு துறவி ஏறி கொண்டிருந்தார் கொண்டு வரணும். என்ன வரும்? a monk. ஓகே, a monk. ஏறி கொண்டு இருந்தார், பாஸ்ட் கண்டினியூஸா சொல்லுங்க. was climbing. a monk was climbing. நோக்கி எப்படி வரும்னா, ஒரு துறவி ஏறி கொண்டிருந்தார் நோக்கி மலை உச்சி அப்படின்னு வரும். a monk was climbing towards. mountain top. Okay, got it? A monk was climbing towards mountain top. ஒரு துறவி மலை உச்சியை நோக்கி ஏறி கொண்டு இருந்தார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? அவருடைய கைகளில் தேவையான பொருட்கள் இருந்தன. இருந்தன அப்படின்னு இருக்கும்போது அது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? பாஸ்ட் டென்ஸ், இருந்தன. ஓகேயா? அப்போ அவருடைய அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹிஸ் இல்லையா? கைகளில், கைகள் அப்படின்னா இல் அப்படின்னு வந்திருக்கு, இல் அப்படின்னு வந்திருக்கு. அதனால இன், இன்னா என்ன? இல். ஓகேயா? கைகளில், கைகளுக்கு ஹேண்ட்ஸ். ஓகேயா? ஹேண்ட்ஸ். தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல என்ன வரும்? தேவையான, எசென்ஷியல். எசென்ஷியல். ஓகே, தேவையான இந்த இடத்துல எசென்ஷியல். பொருட்களுக்கு திங்ஸ், எசென்ஷியல் திங்ஸ். இந்த இடத்துல இருந்தன அப்படின்னு இருக்குது இல்லையா? சோ தேவையான பொருட்கள் இருந்தன அவருடைய கைகளில் சென்டென்ஸ் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இருந்தன, என்ன இருந்தன? தேவையான பொருட்கள். சோ தேவையான பொருட்கள் எசென்ஷியல் திங்ஸ். அப்ப எசென்ஷியல் திங்ஸ் வந்து சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா? ப்ளூரல், பன்மை. அப்போ எப்படி வரும் அப்படின்னா, இருந்தன அப்படிங்கிறதுக்கு ப்ளூரல்ல சொல்லும் போது there were, there were. சரியா? there were essential things, essential things, essential things in his hands, in his hands. Okay, in his hands. Okay, there were essential things in his hand அப்படின்னா
அவருடைய கைகளில் தேவையான பொருட்கள் இருந்தன. There were essential things in his hands. லைன் பாருங்க, அது ஒரு செங்குத்தான மலையா இருந்தது. இருந்தது அப்படின்னா was past tense தான். மலைங்கிறதுனால இட்டு அது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இட்டு வர்றதுனால past tenseக்கு was போடணும். ஓகேயா? அது ஒரு செங்குத்தான ஒருனா ஓகே, செங்குத்தான அப்படிங்கிறதுக்கு ஸ்டீப் செங்குத்து அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டீப். மலைக்கு வந்து மவுண்டெயின். புரிஞ்சுதா? இப்ப சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? சோ லைக் அது எப்படி வரும்னா இட் வாஸ் அ ஸ்டீப் மவுண்டைன். இட் வாஸ் அ ஸ்டீப் மவுண்டைன். அது ஒரு செங்குத்தான மலையாய் இருந்தது. இட் வாஸ் அ ஸ்டீப் மவுண்டைன். செங்குத்தான மலையாய் இருந்தது. இட் வாஸ் அ ஸ்டீப் மவுண்டைன். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் காட் இட்? நெக்ஸ்ட் லைன் போலாமா? எனவே அவர் மூச்சு வாங்குவதற்கு தொடங்கினார். மூச்சு வாங்கும்ல ஒரு மாதிரி மேல ஏறும்போது. ஸோ எனவே அப்படிங்கிற சோ அவர்னா இந்த இடத்துல ஹி. தொடங்கினார் அப்படின்னா தொடங்குதல் அப்படிங்கிறது தொடங்கினார் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு இல்லையா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதாவது தொடங்குதல் அப்படிங்கிறது ஸ்டார்ட். இந்த ஸ்டார்ட்டோட வேர்ப் செகண்ட் ஃபார்ம் என்ன? அதாவது பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஸ்டார்டட். ஓகேயா? மூச்சு வாங்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வேர்ட் இருக்கு இங்கிலீஷ்ல, கேஸ்ப். கேஸ்ப் ஆர் பிரெத். பிரெத். ஓகே, கு அப்படின்னா தொடங்குவதற்கு அப்படிங்கிறதுனால டூ வந்திருக்கும். டூ. ஓகேயா? அதற்கு கேஸ் ஃபார் பிரெத் அப்படின்னா மூச்சு வாங்குறது, மூச்சு திணறது. ஓகேயா? இது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண பாருங்க. எனவே அவர் தொடங்கினார் மூச்சு வாங்க அப்படின்னு வரும். இப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ண, வேற வழி இல்லை. ஸோ இதான் இங்கிலீஷ்ல இருந்து, அதாவது தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ற மெத்தட். ஓகேயா? எனவே சோ ஹி அவர் என்ன பண்ணாரு? ஸ்டார்டட். தொடங்கினார், ஸ்டார்டட். அடுத்து டூ போடணும். டுனா கு. ஓகே, எதுக்கு தொடங்கினார்? கேஸ்ப் ஃபார் பிரெத். மூச்சு திணறது. ஓகேயா? மூச்சு விடுறதுக்கு, மூச்சு வாங்குவதற்கு தொடங்கினார். ஸோ ஹி ஸ்டார்டட் டு கேஸ் பிரெத் அப்படின்னா மூச்சு திணறுது அவருக்கு மலை மேல ஏறணும்னு. சரியா? ஸோ ஹி ஸ்டார்டட் டு கேஸ் ஃபார் பிரெத். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் லைன், சற்று தொலைவில் அவர் ஒரு சிறுமியை பார்த்தார். சற்று தொலைவில் அப்படின்னா அட் அ லிட்டில் டிஸ்டன்ஸ். சற்று தொலைவில் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல at a little distance. அவர் he. ஒரு அப்படிங்கிறதுக்கு சிறுமி அப்படிங்கிறதுக்கு கேர்ள் போட்டுக்கலாம், கேர்ள். பார்த்தார் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? பார்க்கிறது அப்படிங்கிறது சி, verb one form. சியோட past tense saw. பார்த்தார் அப்படின்னா he saw. அப்போ எப்படி வரும் அப்படின்னா சற்று தொலைவில் அவர் பார்த்தார் ஒரு சிறுமியை அப்படின்னு வரும். ஓகே, காட் இட்? சோ எழுதலாமா? சற்று தொலைவில் அவர் பார்த்தார் ஒரு சிறுமியை. இதான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்படிதான் வரும். சோ அட் அ லிட்டில் டிஸ்டன்ஸ். ஓகே, அட் அ லிட்டில் டிஸ்டன்ஸ் he saw. அவர் பார்த்தார் a girl. He saw a girl. Okay, at a little distance he saw a girl. அவ்வளவுதான். பாருங்க, அவளுடைய 3 வயது சகோதரனை தூக்கி சென்று கொண்டிருந்தாள். அவள் அப்படின்னா she. ஓகே, அவளுடைய அப்படின்னா her. 3 வயது அப்படின்னா 3 years old. சகோதரன் அப்படின்னா பிரதர். தூக்கி செல்லுதல் அப்படிங்கிற வேர்புக்கு வந்து தூக்கி சென்று கொண்டு இருந்தார். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா?
அப்படின்னா தூக்கி செல்லுதல் அப்படிங்கிறதுக்கான வினைச்சொல் என்ன? கேரி. தூக்கி செல்லுதல் அப்படின்னா. ஓகேயா? அப்போ அவள் தூக்கி சென்று கொண்டிருந்தால் அவளுடைய 3 வயது சகோதரனை அப்படின்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வரும். அதான் கொஞ்சம் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்குமான டிஃபரன்ஸ். அவள் அவளுடைய 3 வயது சகோதரனை தூக்கி சென்று கொண்டிருந்தாள் அப்படின்னா அது தமிழ். ஆனா இங்கிலீஷ்ல அவள் தூக்கி சென்று கொண்டிருந்தால் அவளுடைய 3 வயது சகோதரனை அப்படின்னு வரும். சோ பாத்துக்கலாம். ஓகேயா? எப்படி வரும்? ஷீ, இது கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுங்க. ஷீ வாஸ் கேரியிங். ஷீ வாஸ் கேரியிங். யாரை சுமந்து கொண்டிருந்தா? ஹர், அவளுடைய எத்தனை வயது? 3 வயது சகோதரன். ஷி வாஸ் கேரிங் ஹர் 3 years old brother. ஓகே, புரிஞ்சுதா? ஷி வாஸ் கேரிங் ஹர் 3 years old brother. அவள் அவளுடைய 3 வயது சகோதரனை தூக்கி சென்று கொண்டிருந்தாள் அல்லது சுமந்து கொண்டிருந்தாள், எல்லாம் ஒண்ணுதான். சரியா? ஷி வாஸ் கேரிங் ஹர் 3 years old brother. நெக்ஸ்ட் லைன் பாருங்க. அந்த துறவி மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். ஓகே, சோ அந்த துறவி, அந்த அதாவது ரெண்டாவது தடவை மென்ஷன் பண்றதா த போட்டுக்கலாம். த மங்க், மங்க், த மங்க். ஆச்சரியம் அடைந்தார், அடைந்தார், அடைந்தார். சோ இந்த அடைந்தார் அப்படின்னு வரும்போதெல்லாம் அதாவது அடைதல் அப்படிங்கிறதுக்கு கெட்டு, இது பாஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால காட்டு. ஓகேயா? என்ன அடைந்தார்? மிகவும்னா வெரி. ஓகே, ஆச்சரியத்துக்கு இங்கிலீஷ்ல சர்ப்ரைஸ். ஆனா ஆச்சரியம் அடைந்தார்னு இருக்கிறதுனால காட் போட்டுட்டு சர்ப்ரைஸ்ட்னு போடணும். ஓகே, புரிஞ்சுதா? the monk got very surprised போட்டுக்கலாம், சர்ப்ரைஸ்னு போட்டுக்கலாம், உங்க இஷ்டம் தான். the monk got very surprised. அல்லது இந்த வெரி வேண்டானாலும் ஓகே தான். வெரி வேண்டானாலும் போட்டுக்கலாம், வேணானாலும் வேண்டாம். the monk got surprised, the monk got very surprised. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? எதுக்கு தெரியுமா அந்த துறவி ஆச்சரியப்பட்டாரு? அந்த பொண்ணு அவரோட தம்பியை தூக்கிக்கிட்டு தான் போறா. ஆனா பாட்டு பாடிப்படி அந்த சிறுமி மிக சாதாரணமாக சென்று கொண்டிருந்தாள். அதுதான் அந்த மங்குக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கு, இந்த பொண்ணு பாட்டு பாடிட்டு ஜாலியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டு பாடியபடி அப்படின்னு வருது இல்லையா, இதுக்கு ஒண்ணும் இல்லை. சிங்கிங், பாட்டுக்கு பாட்டு பாடியபடி அப்படிங்கிறதுக்கு வேற ஒண்ணும் போட வேண்டாம். பாட்டுக்கு சாங், சிங்கிங் சாங், பாட்டு பாடியபடி அந்த சிறுமி, த சிறுமிக்கு என்ன சொன்னோம்? கேர்ள், த கேர்ள் மிக சாதாரணமாக, வெரி கேஷுவலி. ஓகே, வெரி கேஷுவலி சென்று கொண்டு இருந்தால். இது என்ன டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? சென்று கொண்டு இருந்தால். So singing song, the girl very casually. சென்று கொண்டிருத்தலுக்கு என்னது? போயிட்டு இருந்தா அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? கோதான். அப்ப இந்த இடத்துல was going, she was going அந்த மாதிரி. ஓகேயா? சென்று கொண்டு இருந்தால். ஓகேயா? ஓகே, அப்போ இது எப்படி சொல்லலாம்? அந்த சிறுமி, the girl, சென்று கொண்டிருந்தால். சிங்கிங் சாங்கை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. பாட்டு பாடியபடி அவ சென்று கொண்டிருந்தால் மிக சாதாரணமாக அப்படின்னு வரும். சிங்கிங் சாங், பாட்டு பாடியபடி. the girl was going, எப்படி போயிட்டு இருந்தா அப்படிங்கிறது கடைசியில வரும். வெரி கேஷுவலி. அவ்வளவுதான். சிங்கிங் சாங், தி கேர்ள் வாஸ் கோயிங் வெரி கேஷுவலி. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அவர் அந்த சிறுமியிடம், என்னால் இந்த சிறிய பையை சுமந்து கொண்டு மலையேற இயலவில்லை,
உன்னால் எப்படி இந்த பெரிய சுமையை தூக்கி கொண்டு செல்ல இயல்கிறது என்று கேட்டார். அவர் அப்படிங்கிறதுக்கு ஹி இல்லையா? ஹீனா மங்க் துறவி. அந்த சிறுமிக்கு இங்கிலீஷ்ல என்ன? த கேர்ள். முதல்ல என்ன வரணும்னா அவர் அந்த சிறுமியிடம் என்று கேட்டார். என்று கேட்டார் அப்படிங்கிறதுக்கு கேட்டார் அப்படிங்கிறதா வரணும். ஆஸ்க், ஆஸ்கோட பாசன்ஸ் ஆஸ்ட். எது வரணும் அப்படின்னா அவர் அந்த சிறுமியிடம் கேட்டார். அப்புறம் என்ன கேட்டாருங்கிறத அடுத்தடுத்து கொண்டு வரணும். இது ஃபுல்லா ஹோல் சென்டென்ஸும் பெருசா இருக்கும். பாட்டா பிரிச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். இப்ப என்ன கேட்கணும், என்ன எழுதணும் அப்படின்னா he asked the girl. என்ன கேட்டார் அப்படிங்கிறது என்ன கேட்டு சொல்லிட்டு என்ன சொன்னார்? என்னால இந்த சிறிய பையை சுமந்து கொண்டு மலையேற இயலவில்லை. இந்த இடத்துல என்னால் அப்படிங்கிறது ஐ அவரை மென்ஷன் பண்றார். இந்த அப்படிங்கிறதுக்கு திஸ், சிறியங்கிறதுக்கு ஸ்மால் போட்டுக்கலாமா, பைக்கு வந்து பேக் போட்டுக்கலாமா, சுமந்து கொண்டு கேரிங், சுமக்கிறதுனாலே கேரிங். ஓகேயா? கேரிங். மலை ஏறுறதுக்கு வந்து கிளைம்ப் அப், கிளைம்புன்னு போட்டுக்கலாம். ஓகே, கிளைம்பு தான். சரியா? இயலவில்லை, இயலவில்லை. ஸோ இயலும் அப்படிங்கிறதுக்கு ஆம் ஏபிள்னு சொல்லுவோமா? ஓகேயா? இயலவில்லை அப்படிங்கிறது இவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இவர் பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். என்னால முடியலப்பா அப்படிங்கிறதுக்கு வாஸ் ஏபிள். இந்த இடத்துல நாட் ஏபிள் போடணும். ஓகேயா? ஸோ வாஸ் நாட் ஏபிள். ஓகேயா? என்னால முடியல. ஏபிள், ஐ எம் ஏபிள்னா என்னால முடியும். ஸோ ஐ எம் நாட் ஏபிள்னா முடியாது. ஐ வாஸ் நாட் ஏபிள் தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? என்னால முடியல, உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா he asked the girl, என்னால முடியல அப்படிங்கறத முதல்ல கொண்டு வரணும். I was not able, I was not able. ஓகே, எதுக்கு முடியல? எதுக்கு முடியல அப்படின்னா நாட் ஏபிள் டு, மலை ஏறுவதற்கு முடியவில்லை. ஓகேயா? ஸோ இதுல வந்து மலை ஏற அப்படிங்கிறதுக்கு ஏறுவதற்கு தூய தமிழ்ல. ஓகேயா? மலை ஏறுவதற்கு டு. ஓகே, so he asked the girl, I was not able to climb. Okay, I was not able to climb mountain. Mountain போடுவோங்க. The mountain. ஓகே, ஏற முடியல. எதை வச்சுக்கிட்டு அப்படின்னா carrying this small bag அப்படின்னு போடணும். ஸோ carrying, அடுத்து சுமந்து கொண்டு வரும். carrying this, இந்த small bag. பார்த்துக்கோங்க, இப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுதான் இப்படிதான் இங்கிலீஷ்லயும் நீங்க பேசணும். He asked the girl, I was not able to climb the mountain, or else climb upனு கூட போடலாம். climb up, மலை ஏறுறதுக்கு climb up. climb up the mountain, carrying, அப்பு போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி. ஓகேயா? நம்ம பேசுறதுதான் இங்கிலீஷ். ஓகே, to climb up the mountain, carrying this small bag. இந்த சின்ன பைய தூக்கிக்கிட்டே என்னால போக முடியலம்மா, உன்னால எப்படிமா இவ்வளவு பெரிய சுமைய தூக்கிட்டு போக முடியுது அப்படின்னு கேட்டார். உன்னால் அப்படின்னா யூன்னு இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஓகேயா? எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவு, இந்த அப்படிங்கிறதுக்கு திஸ், பெரிய அப்படின்னா பிக், பிக் பிக். ஓகேயா? சுமைக்கு வந்து பர்டன். ஓகேயா? தூக்கி கொண்டு செல்றதுக்கு கேரிங், அப்பவே நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே, கேரிங் தூக்கி கொண்டுட்டு போறது, கேரிங் தூக்கி கொண்டு செல், இதுக்கு வந்து கேரிங் தான். இயல்கிறது. ஓகே, இந்த இடத்துல முடியுது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேயா? அப்போ அந்த பொண்ணுக்கு அப்படிங்கும்போது she is able இல்லையா? ஓகேயா? she is ableனா முடிகிறது. இந்த இடத்துல she வேண்டாம், is able, அதான் இயல்கிறது. இது கொஸ்டினை எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க பாருங்க. I asked the girl, I was not able to climb the mountain carrying the small bag. அப்புறம் உன்னால எப்படிமா முடியுது, உன்னால் எப்படி முடிகிறது அப்படிங்கிறது முதல்ல கொண்டாங்க. ஸோ எப்படி வரும்? ஹவு, எப்படி. ஓகே, ஹவு முடிகிறது. உன்னால் அப்படிங்கிறதுக்கு
இந்த இடத்துல இஸ் கிடையாது, ஆர் வரும். ஏன்னா ஷீன் வரும்போது ஆர். நீங்க நம்ம கேள்வியா யூ யூ போட்டு கேட்க போறோம். ஹவ் ஆர் யூ ஏபிள், உன்னால் எப்படி இயல்கிறது. ஹவ் ஆர் யூ ஏபிள், எதுக்கு எதுக்கு முடிகிறது? டு. How are you able to carry big burden? ஓகேயா? இந்த இடத்துல தூக்கி கொண்டு செல்றதுக்கு நம்ம கேரிங்னு நான் சொல்லிட்டேன், ஆனா அது ராங்கு. கேரி தான், தூக்கி செல்றது. தூக்கி செல்வதற்கு அப்படின்னு வருது, செல்வதற்கு. அதனாலதான் நம்ம டூ போட்டோம். பாத்தீங்களா? தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்படிதான் இருக்கும். அதாவது சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஆனா இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி அங்கங்க பிட்பிட்டா நம்ம மாட்ட வேண்டியிருக்கும். இதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன். பெரிய சென்டென்ஸை இப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணும். சோ அவர் அந்த சிறுமியிடம், என்னால் இந்த சிறிய பையை சுமந்து கொண்டு மலையேறுவதற்கு இயலவில்லை, உன்னால் எப்படி இந்த பெரிய சுமையை தூக்கி கொண்டு செல்வதற்கு இயல்கிறது என்று கேட்டார். He asked the girl, I was not able to climb up the mountain carrying this small bag. How are you able to carry this big burden? புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் லைன் போலாமா? சொன்னா பாருங்க அந்த சிறுமி, அதாங்க ஹைலைட். அந்த சிறுமி சொன்னால், நீங்கள் ஒரு சுமையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், நான் என் தம்பியை சுமந்து கொண்டிருக்கிறேன். அந்த சிறுமி, the girl. ஓகே, சொன்னால் அப்படிங்கிறதுக்கு டோல்டு. டெல்லோட பாஸ்டன்ஸ் டோல்டு. சொன்னால். ஓகே, நீங்கள் அப்படின்னா யூ, அதாவது மங்கு. ஸோ அந்த மங்கு. ஒரு சுமை அப்படின்னா ஒரு சுமைனா பர்டன். சுமைக்கு பர்டன், பர்டன். ஓகே, சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், சுமக்கிறதுக்குன்னு வந்துட்டு சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது கண்டினியூவஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இல்ல இந்த பொண்ணு வந்து இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப அது பாஸ்ட் கண்டினியூஸ்ல பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், கிரீர்கள்னு வருது இல்லையா, அதனால இது வந்து பிரசன்ட் கண்டினியூவஸ். சுமந்து கொண்டிருக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம்னா கேரி. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் the girl told, இப்ப போலாம். ஓகே, the girl told, ஓகே, நீங்க, யூ. அடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அதாவது நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர், என்ன வரும்? கேரியிங் ஐஎன்ஜி. சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள், யூ ஆர் கேரியிங். ஒரு சுமை அப்படிங்கிறதுக்கு a burden போட்டுக்கலாமா? ஓகே, நீங்கள் ஒரு சுமையை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள், யூ ஆர் கேரிங் a burden. நான் அந்த பொண்ணு சொல்லுது, ஐ, என் தம்பி, மை தம்பி, பிரதர். சுமந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன நாம இதுல பார்த்தோம்ல, அதேதான். சுமக்கிறதுக்கு ஆன வேர்பு கேரி. பிரசன்ட் கண்டினியூவஸ்ல எப்படி சொல்லணும் அதை நம்ம இந்த சென்டென்ஸ்ல பார்ப்போம். The girl told, you are carrying a burden. ஆனால் போட்டுக்கோங்க முன்னாடி, ஆனால் அப்படின்னா தான் அந்த சென்டென்ஸே. ஆனால் அப்படின்னு சொல்லிதான் அந்த சென்டென்ஸை நீங்க ஆரம்பிக்கணும். பட், ஓகேயா, பட். அப்போ பட் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அடுத்து கொண்டு வாங்க, ஐ எம் கேரிங். மை பிரதர். அந்த பொண்ணு அருமையா அந்த மங்குக்கு ஆன்சர் பண்ணுச்சு. அட போங்கப்பா, நீங்க சுமக்கிறதும் நான் சுமக்கிறதும் ஒன்னாப்பா, நீ சுமக்க, நான் என் தம்பியை சுமக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு போல. இவ்வளவு அருமையான வேர்டு இல்லையா? So the girl told, you are carrying a burden. நீ சுமைய சுமக்கிற, பட் ஐ எம் கேரிங் மை பிரதர். ஆனா நான் என் தம்பியை சுமக்கிறேன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அப்படிங்கிற மாதிரி அந்த மங்குக்கு உரைக்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. ஸோ இது மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? டியூஷன் வந்துட்டோம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, அன்பால் எல்லாவற்றையும் சுமக்க முடியும். சுமக்கிறதுன்னு இந்த ஸ்டோரி ஃபுல்லா பார்த்ததுனால நமக்கு கேரின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேயா? முடியும், கேன். ஓகே, அன்பு, லவ்.
அன்பால் அப்படின்லாம் கிடையாது, அன்பு. எல்லாவற்றையும் அப்படின்னா இந்த இடத்துல எனிதிங் போட்டுக்கலாம். ஓகேயா? ஸோ லவ் கேன் கேரி எனிதிங். அன்பு எல்லாவற்றையும் சுமக்கும். லவ் கேன் கேரி எனிதிங். ஓகேயா? இதுதான் லிட்ரலி ஒண்ணு சொல்றேன். தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு லிட்ரல் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது சில விஷயங்களை, சரியா? எல்லாத்தையும் பெரிய பெரிய சென்டென்ஸ் இப்ப சின்ன சின்னதா இருக்கிறத நம்மளால ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். அதாவது ஒரு 4 சென்டென்ஸ் பெரிய பெரிய புத்தகங்கள்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அப்பதான் அவங்களுக்கு தெரியும், ஓ டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பெருசா இன்னும் போக 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 பெரிய பெரிய சென்டென்ஸ் எல்லாம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் இத மாதிரி உங்களுக்கு ஸ்டோரிஸ் வேணும்னா ஓகே கொடுங்க. இல்ல இது நல்லாவே இல்லை அப்படின்னாலும் கமெண்ட்ல இல்ல நீங்க வேற ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிடுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே, பாய்.